ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். வெல்கம் டு குவான்சாப். ஸோ நான் வந்து குவான்சாப்ல பேசிக்கலி ஒரு ட்ரெயினரா ஒர்க் பண்றேன். ஓகே, ஸோ நம்ம வந்து போன வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், தட் இஸ் ஆப்ஷன் ஆப்டிமைசர். ஓகே, அதை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, லைக் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டாக்ல யுவர் புல்லிஷ் ஆர் யுவர் பேரிஷ் உங்களுக்கு ஒரு வியூ இருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக் வந்து இப்படி இப்படி பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அதை எப்படி ஸ்ட்ராட்டஜி எப்படி உண்டாக்குறது. ஓகே, சோ அதுக்காக நம்ம பார்த்தோம் ஆப்ஷன் ஆப்டிமைசர் பார்த்தோம். கரெக்டா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஆப்ஷன் ஆர்கிடெக்ட்னு ஒரு டூல் இருக்கு. ஓகே, பிகாஸ் ஆப்ஷன் ஆப்டிமைசர்ல எப்படின்னாக்க யூ வில் கோ அண்ட் யூ கேன் பிளான் அ ஸ்ட்ராட்டஜி. கரெக்ட்? அது வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி எடுத்து கொடுக்கும் பேஸ்ட் ஆன் ரிஸ்க் ரிவார்ட். வாட் வி டு இஸ் வி ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் த ஸ்ட்ராட்டஜி இஃப் த ரிஸ்க் ரிவார்ட் இஸ் இன் ஃபேவர். கரெக்டா? இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னாக்க அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நிறைய இருக்கும். இப்போ ஓகே, நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு, ஆனா இப்போ ஒரு 2 நாள் கழிஞ்சு என்னோட அண்டர்லைன் மூவ் ஆகாட்டா என்ன, ஒரு 2 நாள் கழிஞ்சு என்னோட அண்டர்லைன் சிக்னிபிகண்ட் மூவ்மெண்ட் கொடுத்ததுன்னா என்ன. ஓகே, தெர் ஆர் n நம்பர் ஆஃப் திங்ஸ். ஓகே, இப்போ எக்ஸ்பைரி வரைக்கும் தெர் ஆர் மெனி கிரீக்ஸ். நம்ம சொல்ல போனோம்னா டெல்டா இருக்கு, தீட்டா இருக்கு. ஓகே, இந்த கிரீக்ஸ்லாம் ரொம்ப இம்பாக்ட் பண்ணும். கரெக்டா? இப்போ 2 நாள் மூவ்மெண்ட் வரலன்னா உடனே தீட்டா அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்கும். தட் இஸ் ஆப்ஷன் வந்து பிரீமியம் வந்து டிகே ஆகும். கரெக்டா? சோ அந்த மாதிரி நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கு. சோ ஒரு கிரீக்ஸோட இம்பாக்ட் என்ன? ஓகே, இப்போ நீங்க இன்னைக்கு வாங்கிட்டீங்கன்னாக்க 2 நாள் 3 நாள் வரைக்கும் மூவ்மெண்ட் வரலனாக்க ஸ்டில் வில் யூ பி ப்ராஃபிட்டபிள் ஆர் யூ வில் பி லாஸ் ஆர் யூ வில் பி இன் லாஸ். அதை எப்படி கேஜ் பண்றது? சோ இப்போ நீங்க மேனுவலா போயும் பார்க்கலாம். இப்போ ஒரு ஆப்ஷனோட நீங்க பாக்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ கோயிங் அண்ட் செக்கிங் ஒன் ஆப்ஷன். ஓகே, அண்ட் அந்த ஆப்ஷனோட தீட்டா எவ்வளவு அதெல்லாம் நீங்க மேனுவலாவும் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து டெல்டா, தீட்டா, காமா எல்லாம் உங்களுக்கு ஒரே ஷார்ட்ல பார்க்கணும்னாக்க எப்படி? ஓகே, ஸோ பிஃபோர் ஜம்பிங் இன் டு தட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ a few concepts. ஓகே ஓகே, ஐ ஹோப் எல்லாருக்கும் என்னோட ஸ்கிரீன் தெரியுது. ஓகே ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பிஃபோர் கெட்டிங் இன் டு இட். Delta, you can say volatility, direction, you can say, and then you can say theta. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்றேன்னாக்கா இந்த டெல்டா. now what is delta if you ask me? டெல்டா என்ன சொல்லணும்? இப்போ டெல்டா வந்து இப்போ உங்களோட ஆப்ஷனோட பிரீமியம் வந்து எவ்வளவு கூடும். இப்போ உங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஏதாவது ஒரு ஷேர் இருக்கு, அந்த ஷேரோட நீங்க கால் ஆப்ஷன் வாங்கிருக்கீங்க. ஓகே, இப்ப அந்த ஷேரோட விலை ₹1 கூடிட்டுனாக்க, அந்த ஷேரோட விலை ₹1 கூடிட்டுனாக்க உங்களோட ஆப்ஷனோட பிரீமியம் எவ்வளவு கூடும். ஓகே, சோ தட் இஸ் வாட் டெல்டா சிக்ஸ். ஓகே, இப்போ எக்ஸ்பைரிக்கு வந்து யூஸ்வலி 30 நாள் இருக்கும். ஓகே, இப்போ ட்ரேடிங் டேஸ், நான் ட்ரேடிங் டேஸ் எல்லாத்தையும் நீங்க பிடிச்சீங்கன்னா நீங்க மாசத்தோட ஸ்டார்டிங்ல நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னாக்கா அந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்க்குலாம் வந்து வீக்லி எக்ஸ்பைரி கிடையாது யூஸ்வலி. கரெக்டா? ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்க்குலாம் வந்து ஒன்லி தேர் ஆர் மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரிக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் இருக்கும் பிடிங்க. ஓகே, ஸோ டெல்டா வந்து இப்போ நீங்க ஏடிஎம் ஆப்ஷன்ஸ்ல பாக்குறீங்கன்னா டெல்டா வந்து யூஸ்வலி 0.5. ஓகே, ஏடிஎம் ஆப்ஷன்ஸோட டெல்டா வந்து யூஸ்வலி 0.5. தட் இஸ் ஷேரோட வேலை ₹1 கூடிட்டுனாக்கா உங்களோட பிரீமியம் வந்து 50 பைசாவால கூடும். ஓகே, அந்த மாதிரி. ஓகே, அண்ட் நீங்க ஸ்லைட்டா அவுட் ஆஃப் த மணி போனீங்கன்னாக்கா அது வந்து 0.3, 0.4 இருக்கும். நீங்க எக்ஸ்ட்ரீம்லி டீப் அவுட் ஆஃப் த மணி போனீங்கன்னா டெல்டா வந்து 0.2, 0.3 அந்த மாதிரி இருக்கும். அண்ட் டீப் இந்த மணி போனீங்கன்னாக்கா 0.8 வரைக்கும் டெல்டா இருக்கும். 0.7, 0.8 அப்ராக்சிமேட்லி. அப்படின்னா ₹1 கூடிட்டுனாக்கா 80 பைசாவால பிரீமியம் கூடும் இஃப் யூ ஆர் கோயிங் டீப் இந்த மணி. ஓகே, ஸோ இந்த டெல்டா வந்து யூஸ்வலி முதல் வாரம், 2வது வாரம் இதெல்லாம் நம்ம ஃபேவர்ல இருக்கும். ஓகே, பட் எக்ஸ்பைரி நெருங்க நெருங்க டெல்டாவும் நம்ம ஃபேவர்ல இருந்து கொஞ்சம் டெல்டாவும் டிராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பிகாஸ் டெல்டா என்ன சொல்றது, இப்போ ஒரு ஆப்ஷன் வந்து இந்த மணி எக்ஸ்பயர் ஆகிறதுக்கான ப்ரோபாபிலிட்டி என்ன சொல்றது. ஓகே, இப்போ 0.5 டெல்டானாக்க இட் இஸ் டெல்லிங் யூ. இப்போ ஏடிஎம் ஆப்ஷன்ஸோட டெல்டா யூஸ்வலி 0.5. அது எதுனால? ஏன் 0.5? பிகாஸ் ஏடிஎம் ஆப்ஷன்ஸ் கேன் expire in the money or can expire out of the money. Okay, probability வந்து equally at the money option வந்து only in the money expire ஆகலாம், இல்லனா out of the money expire ஆகலாம். கரெக்ட்டா? So usually இப்போ நீங்க
டேஸ் உங்களோட குறைஞ்சுட்டே இருந்தது வச்சுக்கோங்க, டேஸ் டு எக்ஸ்பைரி ரொம்ப குறைஞ்சுட்டே போச்சுனாக்கா அக்கார்டிங்லி டெல்டா டிராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ வாலட்டிலிட்டி அடுத்தாப்புல. வாலட்டிலிட்டி என்ன சொல்றது? வாலட்டிலிட்டியும் நீங்க பாத்தீங்கன்னாக்க இப்போ ஒரு மாசத்தோட ஸ்டார்டிங்ல, ஓகே, முதல் வாரம் நீங்க இருக்கீங்க, இல்லைன்னா மாசத்தோட முதல் நாள்ல நீங்க இருக்கீங்கன்னாக்க வாலட்டிலிட்டி யூஸ்வலி நம்ம ஃபேவர்ல இருக்கும், வாலட்டிலிட்டியும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஓகே, அண்ட் தென் இப்போ ரெண்டாவது வாரம் இல்ல மூணாவது வாரம் இல்லைன்னா கடைசி வாரத்துக்கு நம்ம போயாச்சுனாக்கா வாலட்டிலிட்டியும் டிராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யூஸ்வலி வாலட்டிலிட்டி வந்து நீங்க எக்ஸ்பைரில இருந்து எவ்வளவு தள்ளி இருக்கீங்களோ அவ்வளவு வாலட்டிலிட்டி ஃபேவர்ல இருக்கும். நீங்க எக்ஸ்பைரி கிட்ட வந்தீங்கன்னாக்கா வாலட்டிலிட்டி வந்து டிராப் ஆகும். ஓகே, சோ அடுத்தது டைரக்ஷன். டைரக்ஷன் இஸ் ஆக்சுவலி நத்திங் பட் டைரக்ஷன் என்னன்னாக்கா உங்களுக்கு டைரக்ஷன் வந்து முதல் நாளும் வரலாம், இல்லைனாக்கா யூ கேன் சே நாலாவது வாரம் இருந்தாலும் டைரக்ஷன் வரலாம். ஸோ டைரக்ஷன் வந்து இட் ஆக்சுவலி டசன்ட் மேட்டர், டைரக்ஷன் கேன் கம் ஈவன் ஆன் த லாஸ்ட் டே. கரெக்டா? ஸோ டைரக்ஷன் எப்போ வேணா நம்ம ஃபேவர்லயே தான் இருக்கும், be it on the first day of the expiry or be it on the last day of the monthly expiry. டைரக்ஷன் யூஸ்வலி நம்ம ஃபேவர்ல தான் இருக்கும். இப்போ அடுத்தாப்புல வர்றது வந்து தீட்டா. ஓகே, லாஸ்ட் இது வந்து தீட்டா. தீட்டா என்னதுனாக்க தீட்டா வந்து யூஸ்வலி இப்போ ஆப்ஷனோட பிரீமியம் வந்து மூவே ஆகல, சாரி அண்டர்லைன். ஓகே, ஆப்ஷனோட பிரீமியம் இல்ல, அண்டர்லைன் மூவே ஆகல வச்சுக்கோங்க. ஓகே, சோ அண்டர்லைன் மூவே ஆகலைனாலையும் பிரீமியமோட விலை குறைஞ்சிட்டே போகும், எனக்கு டேஸ் டு எக்ஸ்பைரி குறைஞ்சிட்டே போகுது இல்லையா? சோ தீட்டா வந்து இம்பாக்ட் பண்ண ஆரம்பிக்கும், யூ கேன் சே ரெண்டாவது வாரம் கழிஞ்சு. 2 வாரம் வரைக்கும் இட்ஸ் ஃபைன், தீட்டா அவ்வளவா இம்பாக்ட் பண்ணது. ஒரு 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தீட்டா கொஞ்சம் கொஞ்சம் அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்கும். லாஸ்ட் வீக்ல தீட்டா ரொம்ப சிக்னிபிகண்டா டிகே பண்ணும் பிரீமியம். கரெக்டா? அதனால யூஸ்வலி என்ன பண்ணுவோம்னா, நம்ம சப்போஸ் ஒரு முதல் வாரம்னாக்க நீங்க நேக்கெட் கால் ஆப்ஷன்ஸ், நேக்கெட் புட் ஆப்ஷன்ஸும் யூ கேன் கோ. ஓகே, தெர் இஸ் நோ ஹார்ம் இன் லைக் முதல் வாரம் உங்களுக்கு ஸ்ப்ரெட்ஸ்ல தான் ஸ்ப்ரெட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, லைக் புல் கால் ஸ்ப்ரெட், பேர் கால் ஸ்ப்ரெட்ஸ் அப்படிதான் யூஸ் பண்ணணும் கிடையாது. யூ கேன் கோ அண்ட் எக்ஸிக்யூட் நேக்கெட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். முதல் வாரம் யூ கேன் டூ தட். ஓகே, பட் எக்ஸ்பைரி நெருங்க நெருங்க இட் இஸ் பெட்டர் நீங்க ஸ்ப்ரெட்ஸ் பண்ணீங்கன்னா, பிகாஸ் ஸ்ப்ரெட்ஸ் பண்ணினா என்னன்னாக்க தீட்டாவோட இம்பாக்ட் கொஞ்சம் குறையும். தீட்டானால எவ்வளவு லாஸ் ஆகுமோ அது கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் வாட் வி டூ இஸ் வி பை அகேன்ஸ்ட் தட் வி செல் அன் ஆப்ஷன். கரெக்டா? சோ நீங்க உங்களோட எவ்வளவு தீட்டா உங்களோட பை ஆப்ஷன் பையிங்ல எவ்வளவு தீட்டா இம்பாக்ட் பண்றதோ அதோட கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு கொஞ்சம் பணம் வந்து உங்களுக்கு ஆப்ஷனை வித்தும் சம்பாதிக்கலாம். பிகாஸ் நீங்க ஆப்ஷனை வித்துட்டீங்க வச்சுக்கோங்க, அண்ட் அண்டர்லைன் வந்து சைடுவேஸா இருந்ததுனாக்க யூ வில் ஸ்டார்ட் கெய்னிங் தீட்டா அவுட் ஆஃப் இட். ஸோ தீட்டாவோட இம்பாக்ட் நம்ம கொஞ்சம் நிகேட் பண்ணலாம் இஃப் யூ கோ வித் ஸ்ப்ரெட்ஸ். ஓகே, ஸோ வாட் ஐ வுட் சஜெஸ்ட் இஸ் இப்போ எக்ஸ்பைரிக்கு வந்து யூ சே ஒரு வாரமோ முதல் வாரம் இல்ல எக்ஸ்பைரியோட ரெண்டாவது வாரம் வரைக்கும் வாட் யூ டூ இஸ் யூ கோ வித், I'll write it over here. Okay, debit spreads. Okay, debit spreads எப்போ வரைக்கும் நம்ம போலாம்? till second week வரைக்கும் நம்ம சொல்லலாம். Okay, and then credit spreads எப்போ வரைக்கும் போலாம்? second week அப்புறம். Okay, post second week. ரெண்டாவது வாரம் கழிஞ்சு நம்ம கிரெடிட் ஸ்ப்ரெட்ஸ் பண்ணோம்னாக்க இட் இஸ் மோர் பெனிஃபிஷியல். இப்போ டெபிட் ஸ்ப்ரெட்ஸ் அண்ட் கிரெடிட் ஸ்ப்ரெட்ஸ் என்னது நீங்க கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டெபிட் ஸ்ப்ரெட்ஸ் இஸ் பேசிக்கலி நீங்க இப்போ ஒரு புல் கால் ஸ்ப்ரெட் இனிஷியேட் பண்றீங்கன்னா வாட் வி டு இஸ் வி பை ஏடிஎம் அண்ட் வி செல் ஓடிஎம். ஸோ புல் கால் ஸ்ப்ரெட்ஸ்ல வந்து நம்ம வந்து பிரீமியம் ஜாஸ்தி பே பண்ணுவோம். ஓகே, வி பை காஸ்ட்லியர் ஒன்ஸ் அண்ட் வி செல், ரொம்ப குறைச்ச பிரீமியமா உள்ளதை நம்ம செல் பண்ணுவோம். whereas in case of credit spreads நம்ம என்ன பண்ணுவோம்னா we try to get more money from the market, we try to absorb more premium from the market. நான் வந்து எது விலை வசந்த பிரீமியமோ அதை நான் செல் பண்ணுவேன், எந்த பிரீமியம் விலை குறைச்சதோ அதை நான் வாங்குறதுக்கான முயற்சி பண்ணுவேன். இன் ஷார்ட் எனக்கு வந்து நான் ஹெவி பிரீமியம்ஸ் ரிசீவ் பண்றதுக்கான முயற்சி பண்ணுவேன். புரிஞ்சுதா? சோ இப்போ யூசுவலி டெபிட் ஸ்ப்ரெட்ஸ் நம்ம புல் கால் ஸ்ப்ரெட் சொல்லுவோம் அண்ட் பேர் புட் ஸ்ப்ரெட்ஸ் பண்ணுவோம். புல் கால் ஸ்ப்ரெட்னா என்னது? ஐ பை ஒன் ஏடிஎம் கால், ஐ செல் ஒன் ஓடிஎம் கால். கரெக்டா? அந்த கேஸ்ல என்னது? ஏடிஎம் காலோட பிரீமியம் ஜாஸ்தி இருக்கும். கரெக்ட்? அண்ட் ஓடிஎம் காலோட பிரீமியம் குறைச்சலா இருக்கும். கரெக்ட்? அண்ட் பேர் புட் ஸ்ப்ரெட்னா என்னது? அகைன் ஐ பை ஏடிஎம் புட்ஸ், ஐ செல் தி ஓடிஎம் புட்ஸ். கரெக்ட்? இப்போ அடுத்தாப்புல வருது வந்து கிரெடிட் ஸ்ப்ரெட்ஸ். இப்போ கிரெடிட் ஸ்ப்ரெட்ஸ்ல எப்படி யூ கேன் கோ ஃபார் புல் புட் ஸ்ப்ரெட்ஸ். கரெக்ட்? இப்போ புல் புட் ஸ்ப்ரெட்ஸ்னா யூசுவலி என்னதுனாக்க யூ கேன்
sell ITM puts and you can buy ATM puts. இப்போ நீங்க வந்து மார்க்கெட் வந்து ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் if market is taking support at this level and you are expecting a slight upside from here, it won't give you any significant upside but slight upside and it will sustain here. அப்போ அந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா we'll sell ITM puts and we'll buy ATM puts, correct? And bear call spreads. அடுத்தாப்புல credit spreads இன்னொரு strategy வந்து bear call spreads. இப்போ bear call spreads is also similar. அதுலயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து deep ITM calls செல் பண்ணுவோம். இப்போ மார்க்கெட் 20,000 இருக்குனாக்கா நான் என்ன பண்ணுவேன்னாக்கா 20,000 மார்க்கெட் இருக்குன்னா நான் வந்து போய் 19,700 காலை செல் பண்ணிடுவேன் அண்ட் ஐ பை 20,000 கால். அப்ப நான் வந்து அகைன் இப்போ ஐடிஎம் கால்ஸ்னாக்கா அதோட பிரீமியம் ஜாஸ்தி இருக்கும். ஐ எம் ட்ரைங் டு புட் மோர் பிரீமியம் இன் மை பாக்கெட். ஓகே, த சிம்பிள் திங். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் புரியலன்னா வேண்டாம், நீங்க கூகுள் பண்ணா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஆர்எல்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க எங்க போய் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் படிக்கலாம்னு. ஓகே, குவாயின்ஸ் ஆப்ல அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சிம்பிள் திங், டெபிட் ஸ்ப்ரெட்ஸ்னாக்க we usually pay more. Okay, we try to buy costlier options and we sell cheaper options. Credit spreads la we sell costlier options and we buy cheaper options. புரிஞ்சுதா? Okay, so wait a minute, I'll share my screen now. Okay, இந்த strategies la நீங்க எங்க போய் படிக்கலாம் அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். Okay, இங்க பாருங்க, இதான் QuantSap ஓட ஹோம் பேஜ். ஓகே ஃபைன், திஸ் இஸ் த ஹோம் பேஜ் ஆஃப் QuantSap. இப்போ இங்க பாருங்க மேல லேர்ன் செக்ஷன் இருக்கு, இங்க லேர்ன் செக்ஷன்ல போய் இங்க பாருங்க ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, இங்க போய் நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க புல் கால் ஸ்ப்ரெட், புல் புட் ஸ்ப்ரெட். ஓகே, யூ கேன் செக் அவுட் ஆல் தி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்க இங்க பார்க்கலாம். ஓகே, சோ லெட்ஸ் கெட் பேக் டு தி ஹோம் ஸ்கிரீன். சோ ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, எனக்கு எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் தெரியும், ஐ நோ ஹவு டு இம்ப்ளிமெண்ட். எனக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியாட்டாலும் நம்ம இதை பார்த்துருக்கோம், கரெக்டா? நம்மளோட ஆப்ஷன் ஆர்கிடெக்டை நம்ம பார்த்துருக்கோம், கரெக்ட்? we have seen option architect. wait a minute, உங்களுக்கு என்னோட ஸ்கிரீன் தெரிஞ்சுதா? நான் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் காட்டுறச்சு. I hope the screen was not shared. okay, sorry for that. I hope the screen was not shared. okay, சோ உங்களுக்கு இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பார்க்கணும்னா இங்க பாருங்க ட்ராக் அனலைஸ் ட்ரேடிங் டூல்ஸ் இருக்கு, இங்க லேர்ன் இருக்கு பாருங்க, லேர்ன்ல போங்க அண்ட் தென் இங்க பாருங்க ஸ்ட்ராட்டஜிஸ் ஆப்ஷன் இருக்கு. ஓகே, சோ யூ கேன் செக் அவுட் ஆல் தி ஸ்ட்ராட்டஜிஸ் ஓவர் ஹியர். ஓகே, லெட்ஸ் கெட் பேக் டு தி ஹோம் ஸ்கிரீன். சோ ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எனக்கு தெரிஞ்சாச்சு. ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியாட்டாலையும் நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரிலேட்டட் டு ஆப்டிமைசர். ஓகே, உங்களுக்கு ஒரு வியூ இருந்தா கூட ஒரு ஸ்டாக்ல அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி ஃபில்டர் அவுட் பண்ணி கொடுக்கும். ஓகே, சோ ஸ்ட்ராட்டஜி தெரியாட்டாலும் தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆப்டிமைசர் சொல்றபடி நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ் எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா ஸ்டில் இட் இஸ் ஃபைன். ஓகே, இப்போ லெட்ஸ் கம் டு ஆப்ஷன் ஆர்கிடெக்ட். இந்த டாபிக் என்னதுனாக்கா ஆப்ஷன் ஆர்கிடெக்ட். ஆப்ஷன் ஆர்கிடெக்ட் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நான் முதல்லயே சொல்லியிருந்தேன், ஸ்டில் ஐ ரிப்பீட் இட் அகைன். சப்போஸ் நான் வந்து எனக்கு ஒரு ஸ்டாக்ல ஒரு வியூ இருக்கு. ஓகே, அந்த வியூ படி நான் ஸ்ட்ராட்டஜியும் எல்லாம் ஃபார்ம் பண்ணியாச்சு, ஆப்டிமைசரை யூஸ் பண்ணியோ இல்லைனா நான் சொந்தமா ஒரு ஸ்ட்ராட்டஜியும் நான் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, நவ் எனக்கு எப்படி தெரியும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ 20 எனக்கு எக்ஸ்பைரிக்கு இருக்கு, சரியா? 20 இருக்கு எக்ஸ்பைரிக்கு. ஆனா இப்போ 2 நாள் கழிஞ்சு இஃப் த அண்டர்லைன் மூவ்ஸ் will I be profitable? if the underlying drops will I be in loss? சோ என்னோட ரெகுலர் பொசிஷன்ஸ் இப்போ 4 நாள் கழிஞ்சு அண்டர்லைன் 500 ரூபாய் கூடிதுன்னா எனக்கு எவ்வளவு? சோ இன்னைக்கே நீங்க ஃபோர்காஸ்ட் பண்ணலாம் கி ஃபியூச்சர் டேட்ஸ்ல எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ நான் இன்னைக்கு தான் ஆப்ஷன் வாங்கியிருக்கேன். ஓகே, இப்போ இன்னைக்கே அந்த ஆப்ஷன் இது வந்து இந்த மணி டர்ன் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து பேங்க் நிஃப்டி 50,000 இருக்கு, சரியா? நான் வந்து 50,100 கால் ஆப்ஷனை வாங்குறேன். ஓகே, சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுப்போம். பேங்க் நிஃப்டி வேணா இப்போ ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபாயில இருக்கு, நான் வந்து 105 ரூபாயோட கால் ஆப்ஷனை இன்னைக்கு வாங்குறேன். இன்னைக்கு தான் முதல் நாள். ஓகே, எக்ஸ்பைரியோட முதல் நாள் இன்னைக்கு தான், சரியா? இனிமே என் கையில 30 நாள் இருக்கு, இந்த மாசம் மிச்சமும் இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டாக் மேல போகும். 100 ரூபாயோட நான் 100 ரூபாயில ஸ்டாக் இருக்கு, நான் 105 ரூபாயோட கால் ஆப்ஷனை வாங்குறேன். இன்னைக்கே அந்த ஸ்டாக் 107 ரூபாய் 108 ரூபாய் போச்சுனாக்கா அந்த ஆப்ஷனோட விலை வந்து 10-12 ரூபாய் போயிடும். இதே 106 ரூபாய் 107 ரூபாய் ஸ்டாக் வந்து எக்ஸ்பைரி அன்னைக்கு போச்சுனாக்கா ஆப்ஷனோட பிரீமியம் 2 ரூபாய் 2.5 ரூபாய் அப்படிதான் இருக்கும். பிகாஸ் தீட்டா அண்ட் எக்ஸ்பைரி நம்மளுக்கு ரொம்ப கிட்டக்க வந்தாச்சு. ஓகே, சோ எந்த தேதியில ஸ்டாக் மூவ் ஆச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும், இதை நம்ம இன்னைக்கு பார்ப்போம் ஆப்ஷன் ஆர்கிடெக்ட்ல. ஓகேவா? இது வந்து ஃப்ரீ டூல்ஸ் தான். ஓகே, இது வந்து ஃப்ரீ யூசர்ஸும் யூஸ் பண்ணலாம். இங்க சர்ச் ஆப்ஷன்ல போய் ஜஸ்ட் டைப் ஆப்ஷன்
ஆர்கிடெக்ட் இங்க தெரியுறதா ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க. ஓகே சர்ச்ல போய் ஆப்ஷன்ஸ் ஆர்கிடெக்ட் யூ கேன். ஓகே இப்போ பாருங்க இங்க நிறைய இங்க பாருங்க உங்களுக்கு புல்லிஷ் வேணும்னாக்க இஃப் யூ ஆர் புல்லிஷ் ஆன் எனி ஸ்டாக் ஆர் எனிதிங் இங்க பாருங்க லாங் கால் ஷார்ட் புட் இந்த பாருங்க it is giving you so many strategies bull call ladder call ratio back spread நிறைய கொடுத்திருக்கு. so you can accordingly go and check anything. இப்போ bearish உங்களோட view வந்து you want to form a bearish view again it is showing you இந்த மாதிரி இது பாருங்க it is giving you so many. இப்போ either ways உங்களுக்கு தெரியாது எங்க போகும்னு எங்கயாவது ஒன்னு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே ஆசிலேட்டிங் வந்து நடுவுலயே சுத்திட்டு இருக்கும். ஆசிலேட்டிங் வந்து மார்க்கெட் won't move much. ஓகே நான் டைரக்ஷனல் சொல்லலாம் நீங்க. ஓகே சோ அந்த கேஸ்ல நான் என்ன பண்ணணும்? so it is giving me all the strategies. okay உங்களுக்கு இதெல்லாம் எடுக்கணும்னா you can go and check out or else இது custom இருக்கு. okay I'll go to custom. customல நானே என்னோட ஒரு strategy ஃபார்ம் பண்ணுவேன். சிம்பிள். இப்போ மேல பாருங்க HL. okay let's go and check say nifty. okay nifty தானே எல்லாருக்கும் பிடிக்கும். முதல்ல நிஃப்டியை பாத்துருவோம். இப்போ நிஃப்டி வந்து நான் இன்னைக்கு டேட் வந்து 24ஆம் தேதி. ஓகே நான் இன்னைக்கு வீடியோ உண்டாக்குறது வந்து 24ஆம் தேதி. இன்னைக்கு நிஃப்டி திருப்பி ஒரு ஆல் டைம் ஹை அடிச்சிருக்கு ஐ திங்க். ஓகே நான் எக்ஸாக்டா பார்க்கல மார்க்கெட்டை. ஆனா 23,000 டச் பண்ணிருக்கு ஐ திங்க். ஓகே ஏதோ இங்க பாருங்க நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் வந்து 23,058. ஓகே ஸோ ஸ்பாட்டும் ஆல்மோஸ்ட் 23,000 டச் பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ இப்போ இன்னைக்கு 24ஆம் தேதி சரியா. நான் வந்து 6ஆம் தேதி ஜூன் வந்து வீக்லி எக்ஸ்பைரி. ஓகேவா நான் வந்து அந்த எக்ஸ்பைரி செலக்ட் பண்றேன். ஓகே இங்க பாருங்க இங்க மேல திஸ் இஸ் நிஃப்டி. ஓகே யூ கேன் சேஞ்ச் தி சிம்பிள். உங்களுக்கு எந்த சிம்பிள் வேணுமோ நீங்க இங்க இருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் இங்க பை வச்சிருக்கேன் 23,050 கால் ஆப்ஷன். ஓகே கேன் யூ see டைப் வந்து கால் புட் ஃபியூச்சர் மூணு இருக்கு. நான் வந்து கால் வச்சிருக்கேன். ஓகே அண்ட் ஸ்ட்ரைக் வந்து நான் வந்து 23,050 23,050 அந்த ஸ்ட்ரைக்கோட காலை செட் பண்ணிருக்கேன். குவான்டிட்டி வந்து 25. I want to trade only in one lot. ஓகே இப்போ வந்து 434 ரூபா அதோட விலை. ஓகே அண்ட் சாரி விலை வந்து 432 ரூபா. ஓகே இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டார்கெட் வந்து நிஃப்டியில 23,050 என்னோட டார்கெட் வந்து 23,500 ரூபா பிடிக்கும் சரியா சும்மா ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே அண்ட் இங்க பாருங்க தெரியுதா 13 தெரியுதா இங்க. சோ திஸ் இஸ் 6ஆம் தேதிக்கு இன்னும் 13 நாள் இருக்கு. ஓகே ஸோ நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி எத்தனை நாளைக்கு ஹோல்ட் பண்ண விரும்புறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 8 நாள் சும்மா செட் பண்ணிருக்கேன் நான் ரேண்டமா. ஓகே 8 நாள் நான் இதை ஹோல்ட் பண்ண விரும்புறேன். என்னோட டார்கெட் வந்து 23,500 சரியா. ஜஸ்ட் கிளிக் அவுட் சைடு. அப்படி என்னோட டார்கெட் வரைக்கும் போச்சுனாக்க என்னோட ப்ராஃபிட் பாருங்க எவ்வளவு வரும்? 3,000 ரூபாய் என்னோட ப்ராஃபிட் வரும். ஓகே சிம்பிள். இப்ப நான் 12 நாள் வச்சிருக்கேன். ஓகே திஸ் ஆக்சுவலி won't change much. இங்க பாருங்க இப்ப நான் டேட் வந்து நான் 12 நாள் ஹோல்ட் பண்ண விரும்புறேன். ஓகே 12 நாள் கழிஞ்சு இது வந்து 23,500 போச்சுனாக்க என்னோட ப்ராஃபிட் வந்து 1,144. இப்போ ஐ கீப் இட் ஆன் 0. ஓகே அண்ட் நான் கிளிக் பண்றேன். இப்ப பாருங்க இன்னைக்கே போயிருச்சுனாக்க 6,000 ரூபாய் வரும். 0 இன்னைக்கு 24ஆம் தேதியே நிஃப்டி வந்து 23,500 ரூபாய் டச் பண்ணிருந்தா என்னோட ப்ராஃபிட் பாருங்க இங்க 6,331. கேன் யூ see இதே நாளைக்கு போச்சுனாக்க 5,900 பாத்தீங்களா. இதான் சீட்டாவோட இம்பாக்ட். இப்போ ஒரு நாள் டிலே கூட ஆச்சுனாக்க நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு இங்க பாருங்க பிஎன்எல் டேபிள் தெரியுதா. இங்க போலாம். இங்க பாருங்க இப்போ இங்க எக்ஸ்பைரி காலம் இருக்கு அண்ட் பிஎன்எல் 25th மே இருக்கு தெரியுதா. இப்போ 25ஆம் தேதி தட் இஸ் நாளைக்கு. ஓகே நான் இன்னைக்கு வீடியோ உண்டாக்குறேன். இன்னைக்கு 24ஆம் தேதி. ஓகேவா 25ஆம் தேதி நிஃப்டி 23,150ல க்ளோஸ் ஆச்சுனாக்க உங்களுக்கு 134 ரூபாய் ப்ராஃபிட் காட்டும். இதே இது 25ஆம் தேதி நிஃப்டி வந்து 23,225 23,225ல க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு 1,192 ரூபாய் ப்ராஃபிட் காட்டும். சிம்பிள். ஓகே எந்த தேதியில நிஃப்டி எங்க க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வருங்கிறத அது இன்னைக்கே காட்டுறது. ஓகேவா இதே இது பாருங்க எக்ஸ்பைரி பாத்தீங்களா. இங்க எக்ஸ்பைரி அன்னைக்கு நிஃப்டி வந்து எந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் எவ்வளவு லாஸ். இங்க பாருங்க 23,525 போச்சுன்னா 1,005 ரூபாய் ப்ராஃபிட். 23,600 போச்சு எக்ஸ்பைரி அன்னைக்குன்னா 2,880. அண்ட் மேல பாருங்க மேல எங்க க்ளோஸ் ஆனாலுமே எக்ஸ்பைரி அன்னைக்கு ஒரு லாஸ் வில் பி லிமிடெட் பிகாஸ் we are a call option buyer. சிம்பிள். ஓகே இப்போ
the more important thing which I want to show you is இங்க பாருங்க நான் கீழே ஸ்க்ரால் பண்றேன். can you see here Greeks தெரியுதா? Greeks இங்க பாருங்க நான் பை பண்ணியிருக்கேன் 6ஆம் தேதியோட ஆப்ஷன் 23,500 call at 454.8. I think you will be able to see. Wait, let me mark it up. Okay, இங்க பாருங்க தெரியுதா? 25th June. ஓகே, இது வந்து 6ஆம் தேதி ஜூன். ஓகே, 25th இல்ல சாரி ஜூனோட நான் வாங்கியிருக்கேன். 23,050 கால் வாங்கியிருக்கேன் நான் at 434 rupees. ஓகே, இப்போ இங்க பாருங்க, இப்போ டெல்டா பாருங்க. இப்போ உங்களுக்கு டெல்டா இங்க இது டெல்டா, திஸ் இஸ் தீட்டா, திஸ் இஸ் காமா. இப்போ இங்க பாருங்க தீட்டா பாருங்க 15 ரூபா காட்டுறது. ஓகே, 15 காட்டுறது தீட்டா. வாட் டஸ் திஸ் மீன் இஸ், இப்போ ஒரு நாளைக்கு உங்களோட அண்டர்லைன் மூவே ஆகல வச்சுக்கோங்க. இப்போ நீங்க இன்னைக்கு வாங்கியிருக்கீங்க வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இன்னைக்கு ஹோல் டே உங்களோட அண்டர்லைன் மூவே ஆகலைனாக்க உங்களோட இப்போ 23,000 நிஃப்டி இருக்கு, நான் 23,500 கால் ஆப்ஷனை வாங்கியிருக்கேன். இன்னைக்கு முழுக்க நிஃப்டியோட ஆப்ஷன் நிஃப்டி மூவே ஆகல. 23,000 ஓப்பன் ஆச்சு, ட்ரேட் ஆயிட்டு திருப்பி 23,000 க்ளோஸ் ஆயிடுது. ஓகே, 23,000 ஓப்பன் ஆகி 23,000 க்ளோஸ் ஆயிடுது நிஃப்டி. ஓகே, ஸோ நாளைக்கு திறக்கச்சே என்னோட ப்ரீமியம் வந்து 15 ரூபாயில குறைஞ்சிடும். Can you see? And இங்க பாருங்க, இப்போ இங்க வந்து நான் கிரீக்ஸ் per யூனிட்ல வச்சிருக்கேன். if I just toggle this to portfolio, உங்களுக்கு ஓவரால் in terms of மணி உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு லாட் வாங்குனீங்கன்னாக்க ஒரு லாட் எவ்வளவு 25 லாட், கரெக்டா? லாட் சைஸ் எவ்வளவு 25 இன்டூ நீங்க வாங்கியிருக்கிற விலை எவ்வளவு 434. 25 இன்டூ 434 நீங்க பண்ணுங்க எவ்வளவு வருது? கிட்டத்தட்ட ஒரு 8,000 ரூபாய் ஆகும் நீங்க இது கொடுத்துருக்கீங்க இந்த ஆப்ஷனை வாங்குறதுக்கு. சரியா? இப்போ நான் இங்க போர்ட்ஃபோலியோ பண்ணிட்டேன்னா உங்களோட ஓவரால் பொசிஷன்ல எவ்வளவு ரூபா லாஸ் ஆகும்? பிகாஸ் ஆஃப் டெல்டா யூ கேன் லூஸ் 12 rupees. பிகாஸ் ஆஃப் ஹீட்டா யூ கேன் லூஸ் 385 rupees in one day. ஓகே, ஒவ்வொரு நாள்ல நீங்க எவ்வளவு லாஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. பாருங்க, எம்டிஎம் பாருங்க 535. இந்த ஹீட்டாவால நீங்க உங்களுக்கு 386 ரூபாய் போகும், வேகாவால உங்களுக்கு 436 ரூபாய் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பேட்டாவால 16 ரூபாய் போகும். எல்லாத்தையும் நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னாக்க இட் கம்ஸ் டு அப்ராக்ஸ் எவ்வளவு லாஸ் ஆகும். ஓகே, ஒவ்வொரு கம்போனன்ட்டால உங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆகுங்கிறது அது காட்டுறது. ஓகே, 387 you will lose because of 3 tanders. So this will actually help you to find out कि ஓகே இப்போ நான் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணேன், ஒரு நாள்ல அது மூவ் ஆகலைனாக்க எனக்கு எவ்வளவு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இங்க இருந்து உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியும் எந்த தேதியில அது எங்க இருந்ததுனாக்கா உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட், எந்த தேதியில அது எங்க இருந்ததுன்னா உங்களுக்கு லாஸ், அந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியா ஃபிகர் அவுட் பண்ணலாம். இப்போ நான் இங்க ரிலையன்ஸ் போடுறேன். ஓகே, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ஆட் ரிலையன்ஸ் அண்ட் செக். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவோம். லெட்ஸ் சே a bull call spread ஏதாவது. ஓகே, சிம்பிள். இப்போ ரிலையன்ஸ் வந்து 2963 இருக்கு. ஓகேவா? சோ வாட் ஐ வில் டு இஸ் 2980 கால் நான் வாங்குறேன். ஓகே, லெட் மீ கிளியர் திஸ் drawing. ஓகே, சப்போஸ் ஐ எம் பையிங் 2980 கால் ஆப்ஷனை நான் வாங்குறேன் and then I will add, இங்க பாருங்க add leg ஆப்ஷன் இருக்குல்ல, I will add one more leg and 30th May இங்க வந்து நான் செல் கிளிக் பண்ணி, இங்க பை மேல நான் கிளிக் பண்ணிட்டேன்னா it will turn out to be sell. ஓகே, 2980 and I will be selling, say for example ஏதாவது ஒன்று ரேண்டமா நான் ஒரு வேல்யூ எடுக்கிறேன். I don't know currently how Reliance is placed in the charts. ஓகே, இப்போ நான் வந்து 3060. ஓகே, ரேண்டமா நான் ஒரு ஃபிகர் எடுத்துட்டேன். 3060 காலை நான் செல் பண்ண போறேன் ரிலையன்ஸ்ல. சரியா? அண்ட் இது இப்போ எக்ஸ்பைரிக்கு வந்து 6 நாள் இருக்கு. கரெக்டா? மே மாசம் எக்ஸ்பைரிக்கு இங்க பாருங்க 0 out of 6. ஓகே, 6 நாள் இருக்கு. நான் வந்து 3 நாள் ஹோல்ட் பண்ண விரும்புறேன். ஓகே, இல்லைன்னா வச்சுக்கோங்க நம்ம ஃபுல்லா 6 நாள் நான் ஹோல்ட் பண்ண விரும்புறேன். என்னோட டார்கெட் வந்து ரிலையன்ஸ் வந்து இப்போ 2980 சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் எக்ஸ்பயர்ஸ் அட் 3010. சும்மா நான் போட்டிருக்கேன் ஒரு வேல்யூ. ரிலையன்ஸ் எக்ஸ்பயர்ஸ் அட் 3010. என்னோட ப்ராஃபிட் பாருங்க 3488. தெரியுறதா? ரிலையன்ஸோட என்னோட ப்ராஃபிட் வந்து 3488. இப்போ நான் கீழே வரேன் அண்ட் செக் திஸ். இங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். இங்க பாருங்க, இப்போ ஒரு நாள் மூவ் ஆகலன்னா தீட்டாவால 500 ரூபாய் லாஸ். யூ கேன் செக் ஆல் த கிரீக்ஸ் ஓவர் ஹியர். சோமா வந்து இவ்வளோ, this is beta, this is color, speed, everything. You will get the whole this thing இங்க. ஓகே, ஸோ அக்கார்டிங்லி இதை வந்து நீங்க இப்போ இந்த டேஸை குறைச்சிட்டீங்க வச்சுக்கோங்க. இப்போ 2 நாள்ல ரிலையன்ஸ் இங்க போயிடுச்சு வச்சுக்கோங்க 3010. என்னோட ப்ராஃபிட் வந்து 4136 ஆயிடுச்சு. Are you getting my point?
So this is option architect is one such thing. இப்போ இங்க பாருங்க, இங்க உங்களுக்கு மேல பாருங்க, இங்க உங்களுக்கு பிரேக் ஈவன் தெரியுது, எக்ஸ்பெக்டட் பிரேக் ஈவன். ஓகே, சோ திஸ் இஸ் ஒன் சச் திங். இங்க பாருங்க, நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம் நம்ம, அதுவும் இது காட்டுறது. ஓகே, சோ திஸ் டூல் இஸ் ஒன் சச் திங் விச் இஸ் ஆக்சுவலி குட். யூஸ்வலி நானும் ஆப்ஷன்ஸ்ல எப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பில்ட் பண்றதா இருந்தேன்னாக்கா, what I do is I just feed it into option architect and I check, because சார்ட்டை பார்த்து எனக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துடும், இது வந்து இன்னைக்கே மூவ் ஆக போறதா இல்லைன்னா இது ஒரு வாரம் கழிஞ்சு மூவ் ஆகுமா, அந்த ஒரு ஐடியா ஈஸியா கிடைச்சிடும். ஓகே, பட் ஒரு வாரம் கழிஞ்சு மூவ் ஆச்சுனாக்க ஆப்ஷன் பிரீமியம்ஸ் எவ்வளவு இம்பாக்ட் ஆகும், எதனால இம்பாக்ட் ஆகும், எப்படி இம்பாக்ட் ஆகும், அது நம்மளுக்கு ஆப்ஷன் ஆர்கிடெக்ட் சொல்லும். இப்ப நான் இன்னைக்கு மூவ் எக்ஸ்பெக்ட் பண்றேன், ஆனா மூவ் வந்து ஒரு 5 நாள் கழிஞ்சு வந்ததுன்னா என்னால பணம் சம்பாதிக்க முடியுமா, மூவ் எக்ஸ்பைரி நீங்க வந்ததுன்னா பணம் சம்பாதிக்க முடியுமா. ஸோ இது எவ்ரி திங் வந்து உங்களுக்கு இந்த பிஎன்எல் டேபிள் உங்களுக்கு சொல்லிடும். ஓகே, இதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, டேட் வைஸா இருக்கு. ஓகே, இப்ப 26 இதே நீங்க நாளைக்கு பாத்தீங்கன்னா இங்க 27ஆம் தேதி ஆயிடும். இப்ப நீங்க அதுக்கு அடுத்த நாளைக்கு பாத்தீங்கன்னா இங்க 28ஆம் தேதி ஆயிடும். ஸோ யூ வில் get everything over. Okay, so இதை நீங்க யூஸ் பண்ணலாம். Okay, and you can build your strategy and you can check out. Okay, so இன்னைக்கு அவ்வளவுதான். Okay, will post upcoming videos. இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு, அதெல்லாம் நாங்க டெஃபினட்டா ஷேர் பண்ணுவோம். இதுல நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க, உங்களுக்கு அடிஷனலா ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னாக்க you can definitely let us know, we'll post it. Okay, நன்றி. That's it.